What makes them unique? Follow the function. Now I would like to welcome Mrs. Thangalakshmi Dharmalinga. மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். நமது தர்ஷினி கலைக்கூடம் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக நடத்தி வரும் தேசிய இளைஞர் வார விழாவின் ஒரு பகுதியாக கலைப்போட்டிகள் நிறைவு பெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மார்ச் 29 அன்று 21ஆம் தேசிய கலை கண்காட்சி சிறப்புற துவங்கியது. அதன் இறுதி நிகழ்வாக இன்று விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதனை போல் எந்த ஒரு நிகழ்வு பற்றியும் கருத்தை துணிச்சலாக எடுத்துரைக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபாலையா அவர்களை புகழ்பெற்ற பத்திரிகையான நக்கீரன் ஜனநாயக ஆசிரியர் அவர்களை விழாவிற்கு வருகிறவர்கள். Dr. B.T. Santhosham sir. So it's a moment of pride to felicitate Dr. Remarkable personal the journalist Thiru Nakkiran Gopal sir. நிகரற்ற தலைவரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உலகெங்கும் ஐயன் வள்ளுவர் திருவுருவச் சிலைகளை வாரி வழங்குகிற அண்ணாச்சி V.T. சந்தோஷம் அவர்களே, தமிழ்நாடு அரசு எதை செய்தாலும் அதில் ஒரு கருத்துடன் செய்கின்ற இந்த கலை பண்பாட்டு துறையினுடைய வாயிலாக நடைபெறுகின்ற இந்த அருமையான ஓவிய கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை உலகனுடைய ஜாம்பவான் திரு நக்கீரன் கோபாலன் அவர்களே, அரசு பணியில் தகப்பராயமாக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கும் திரு ஆறுமுகம் அவர்களே, நக்கீரன் தமிழ் கழகத்தினுடைய செயலாளரும் அருமையான தமிழ் பணிகளை ஆற்றுகின்ற செயல் நம்பியுமான சக்தி பாஸ்கரன் அவர்களே, இந்த ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவி பெரும் புகழுடன் இன்றைக்கு இதனை ஒரு மாபெரும் இயக்கமாக நடத்தி வருகின்ற திரு தர்மலிங்கம் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற சிறந்த ஓவிய பெருந்தகை அவர்களே, கணக்கான ஓவியங்களை இந்த அருமையான லலித் கலா அரங்கத்தில் இன்றைக்கு அதை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்கின்ற நல்வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. மிக அருமையாக வரைந்து புனைந்து புடைத்து எழுந்து நிற்கும் இந்த ஓவியங்களும் சிற்பங்களும் நம்முடைய கண்களையும் கருத்துக்களையும் நெஞ்சங்களையும் உளமாக கவர்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. தலைமையில் சந்தோஷம் அவர்கள் அவை தமிழரசு துறை தலைவர் எங்கள் முன்னேறுமான அருமை ஐயா என் அருள் நக்கீரர் சமீபத்துல பார்த்தோம். ஏன்னா அவரும் எங்களுக்கு முன்னேறும் நக்கீரன் தமிழ் சங்கத்துடைய தலைவர். நாங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஆரம்பிச்சுதான் பாஸ்கரன் அவர்களே,
சார் எதிரால ரிட்டையர் ஆயிடுச்சு விஆர்எஸ் இந்த கர்நாடகா இந்த நிகழ்வின் கதாநாயகன் தர்மலிங்கம். என்னுடைய நல்ல நேரத்தை காலையில ஒரு 13 பேர் வேலையை விட்டுட்டான். எந்த கழுது வந்தாலும் வேலை கொடுக்குற மாதிரி தாய் இருந்துச்சு. நான் போறேன் அப்படி பார்த்தாரு. ஓ நீர் ஓவியனா? அதுக்கே எனக்கு புரியல. வேலை கொடுத்தாங்க. அப்போ என்னுடைய வேலை இந்த பத்திரிகை துறைக்கு நான் வர்றது காரணமா இருந்ததே ஓவியம். லேஅவுட் ஆர்டிஸ்ட்னா இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா பெரிய இதையே நம்பிட்டு இருக்கிற ஓவியர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா பண்றவங்க இருப்பாங்க, பொழுதுபோக்கா பண்றவங்க இருப்பாங்க. ஆனா ஓவியமே வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு 50 இருப்பாங்க. 50 நான் இதையே வரைஞ்சிட்டு இருக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா சோத்துக்கு வழி இல்லை. அதனாலவே லேஅவுட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, தராசு பத்திரிக்கைன்னு ஒரு பத்திரிக்கை. இப்பொழுது மாண்புமிகு அகிலன் கோபால் அவர்கள் திரு தர்மலிங்கத்தை கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து சுங்க இலாக்காவினுடைய உயர் அதிகாரி அருமை சகோதரர் முகமது ஜின்னா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். 5 வகையிலே நாங்கள் பாராட்டுகின்றோம். மாண்புமிகு பாரிவேந்தர் அவர்களின் சார்பாக அருமை சகோதரர் திரு தர்மலிங்கம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஸ்ரீ தர்ஷினி கலைக்கூடம் பல்லாண்டு மேலும் மேலும் ஓங்குகள் பெற ஏற்கனவே இங்கு இருக்கின்ற மாமனிதர்களுடைய ஆசை பெற்றுவிட்டால் இப்பொழுது எங்களுடைய சிறிய அன்பளிப்பினை இங்கே சிறகடிப்பதை போன்று ஒன்று இவர் சிறகடித்து சிகரத்தை தொட வேண்டும் என்று எங்களுடைய ஆர்வத்தை கூறி இந்த அனைத்து பெருமக்களின் சார்பாக வணங்கி அவர்களுக்கு அனுபவித்து நாங்கள் தெரிவித்துள்ளோம்.